சின்ன மருமகள அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது தமிழ் விவாகரத்து கேஸ் கோர்ட்டுக்கு வருது. தமிழ் செல்வியும் சேதுவும் கோர்ட்டுக்கு வராங்க. ஒருத்தரை பார்த்துக்கிட்டு முகத்தையும் திருப்பிக்கிறாங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு தமிழ் கிட்ட வந்து, என்னடி உன்னால விவாகரத்தை சமாதானமா கொடுக்க முடியாதா? எப்படி கேஸை 4-5 வருஷம் இழுத்தடிக்கலாம்னு பாக்குறியா? நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே? என்ன எங்க வீட்டில் இருந்து பெரிய சொத்து பத்தை எதிர்பார்க்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாய்க்கு வந்ததை பேசவும், இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் விவாகரத்து கொடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னுடைய விருப்பம். அதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி ரொம்ப திமிரா பேசுகிற? டாக்டருக்கு படிக்குங்கிற திமிரில் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்களேன், நான் இப்போ டாக்டருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திருப்பி கேட்கவும், இங்கே தாமரை வந்துட்டு, எம்மா நீ வாமா, இவகிட்ட எல்லாம் ஏம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா சாவித்திரியை உள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே கோர்ட்டில் பார்த்தா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பந்தான் தமிழ் செல்வி கிட்ட ஜட்ஜ் கேட்குறாங்க, என்னம்மா இதில் ஏன் உனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்கவும், இவரை நான் புருஷனாக ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாம இருக்கிறதும் என்னுடைய விருப்பம். ஆனால் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? ஒரு குழந்தைக்கு அம்மாவும் முக்கியம், அப்பாவும் முக்கியம். 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்த்தாதான் அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் பெரியவங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு இந்த விவகாரத்தில் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், அடுத்து சேதுக்கிட்ட கேட்குறாங்க, இதை பற்றி உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கவும், சேது பார்த்தா எதுவும் சொல்லாமல் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காரு. அப்பந்தான் சேது தரப்பு வக்கீல் வந்துட்டு, சார் உங்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் விவகாரத்தை பற்றி மேடம் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும், எல்லாரும் சேது முகத்தையே பார்க்குறாங்க. தமிழ் செல்வியும் பார்த்தா சேது முகத்தை பார்க்கவும், எனக்கு விவகாரத்து வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதான் அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அவங்க உங்களோட சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க. விவகாரத்து கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. உங்களுடைய குழந்தை அவங்க வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லவும், இங்கே சேது வந்துட்டு, அந்த குழந்தை என் குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, வேற ஒருத்தரோட குழந்தைக்கு என்ன அப்பாவாக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட பேசவும், இங்கே தமிழ் செல்விக்கு பார்த்தா பயங்கரமாக கோபம் வந்துடுது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கத்தவும், அப்போ தான் ஜட்ஜு சொல்கிறாங்க, எம்மா இப்படியெல்லாம் கோர்ட்டில் கத்தக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லவும், இவர் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காரு, இவரோட குழந்தை இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும், 1000 காரணம் இருக்குது மேடம். இப்போ கூட இவ காலேஜில் ஒருத்தவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா மேடம், அவன் கூட இந்த குழந்தைக்கு அப்பனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், போதும் வாய்க்கு வந்தபடி பேச சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும், ஜட்ஜு சொல்கிறாங்க, நீங்கள் கோபத்தில் பேசுகிறீங்களா இல்லை இது உங்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்கவும், சேதுக்கிட்ட பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லை. அப்பந்தான் தமிழ் செல்வி வந்துட்டு, மேடம் இந்த குழந்தை அவருடையது தான், அவருக்கும் எனக்கும் பிறக்க போகிறது தான் இந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு வேற யாரும் அப்பா கிடையாது, நான் யார் கூடயும் தப்பா பழகலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே ஜட்ஜு வந்துட்டு என்ன முடிவு எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் செல்வி தரப்பு வக்கீல் வந்துட்டு, மேடம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் உண்மை தெரிஞ்சிட போகுது. தமிழ் செல்வியோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டில் இந்த குழந்தைக்கு சேது தான் அப்பா அப்படின்னு சொல்லி உறுதியாயிடுச்சுன்னா நீங்கள் இவங்களுடைய விவகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி தரப்பு வக்கீல் சொல்லவும், சரி தமிழ் செல்வியோட குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இந்த கேஸ் அடுத்த வாரம் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா சேதுக்கு பயங்கரமாக கோவம் வருது. தமிழுக்கு பார்த்தா அதை விட உன் குழந்தை இல்லைன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுகிற, உன்னை நான் என்னமோ நினச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு, ஏமா டிஎன்ஏ டெஸ்ட்டில் இது மாமாவோட குழந்தை தான்
அப்படின்னு வந்துருச்சுன்னா இவ மறுபடியும் மாமா கூட சேர்ந்துருவாளோ, இவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், அதுக்கும் ஒரு வழி இருக்குடி. டிஎன்ஏ டெஸ்ட்டில் சேதுவோட குழந்தைன்னு சொல்லி வந்தாதானே, ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் சேதுவோட குழந்தைதான்னு வந்தாலும் கூட நம்ம அதை மாற்றி சொல்ல வைக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.